Taste the Daily. இன்றைக்கு நம்முடைய பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம், மீனவர்கள் வலைகளை பாதுகாக்க கட்டிடம் 340 கோடியில் நிறைவேற்றுகிறோம். தரங்கம்பாடியில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம் 146 கோடியில் அனைத்து வசதியுடன் அமைக்கப்பட்டது. தர்மகுளத்தில் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீரை நன்னீராக மாற்றுவதற்கு தடுப்பணை கட்டப்பட்டது. கடல் அரிப்புகளால் பாதிக்கப்பட்ட வானகிரி மீனவ கிராமத்தை பாதுகாக்க ரூபாய் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. மருதம்பள்ளம் ஊராட்சி சின்னங்குடியில் மீன்பிடி இறகுதளம், கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட வானகிரி மீனவ கிராமத்தை பாதுகாக்க 34 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மருதம்பள்ளம் ஊராட்சி சின்னக்குடியில் மீன்பிடி இறகுதளம் தூண்டில் வளைவு அமைக்க 6 கோடியில் அமைக்கப்பட்டது. காமாநல்லூர் ஊராட்சியில் சின்னமேடு மீனவ கிராமத்தில் 10 கோடி மதிப்பில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. மாதிரிமங்கலம் ஊராட்சியில் காவிரி ஆற்றில் 15 கோடியில் தடுப்பணை கட்டப்பட்டது. குத்தாலமன்றியம் மாதிரிமங்கலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். சாலை மற்றும் அறிவியல் திரு ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசினார். எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுனார், அதிமுகவுக்கு படிப்புனா இனிக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, இளந்தங்குடி திருவாரூரில் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மகிமலை ஆறு, மஞ்சள் ஆறு ஆகிய 2 ஆறுகளிலும் சுமார் 330 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர்கள், 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள், பாலங்கள் கட்டப்பட்டது. தரங்கம்பாடி பேரூராட்சி பெரியாரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. சந்திரபாடி ஊராட்சி சந்திரபாடி மீனவ கிராமத்திற்கு தூண்டில் வளைவு 10 கோடியில் அமைக்கப்பட்டது. வீர சோழ நாட்டில் சுமார் 23 கோடி கோடியில தடுப்பணைகளும் 15க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் பாலங்களும் கட்டப்பட்டது. மாணிக்க பங்கு ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் மூலம் நெல் சேமிப்பு கிடங்கு 15 கோடியில கட்டி கொடுத்தது. பூம்புகார் தொகுதியில் மருதம்பள்ளம் ஊராட்சி வெள்ளை பெருமான் நல்லூரை இணைக்க அம்மன் ஆற்றின் குறுக்கே சின்னக்குடி அருகே 15 கோடியில பாலம் அமைக்கப்பட்டது. பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி தாலுகா சந்திரப்படி முட்டுக்கரணை ஆற்றின் குறுக்கே 5 கோடி மதிப்பில் பாலம் அமைக்கப்பட்டது. மேமாத்தூர் ஊராட்சி புதுக்கிராமம் வல்லம் பகுதியில் பாலத்துடன் கூடிய சாலை 3 கோடியில் அமைக்கப்பட்டது. இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இது எதற்காக சொல்றேன்னா, ஸ்டாலின் போற பக்கம்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் இத்தனை செஞ்சிருக்கிறேன். நேற்று தினம் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் பாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யலையாம். இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 3 விழா காண்கின்ற அரசு. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சிதான். அதற்கு இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மக்களே சாட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை